திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பொதுவாகவே வாழ்ந்து மறைந்த சரித்திர நாயகர்களின் வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்ற ஆசை அக்கால திரைக்கலைஞர்கள் மத்தியிலும் இக்கால திரைக்கலைஞர்கள் மத்தியிலும் இருந்து வருவதென்பது இயல்பான ஒன்று. பொன்னியின் செல்வன் கதையை திரைப்படமாக எடுத்து அதில் வந்தியத்தேவனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை மறைந்த எம்ஜிஆரிடமும் நடிகர் கமல்ஹாசனிடமும் இருந்து அது அவர்களால் கைவிடப்பட்ட ஒன்று. மருதநாயகம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படத்தை எடுக்க ஆரம்பித்து அதை இன்று வரை எடுத்து முடிக்க முடியாமல் ஒரு கனவு திட்டமாக நடிகர் கமல்ஹாசன் கையில் வைத்திருப்பதும் அனைவரும் அறிந்ததே. அதுபோலத்தான் சென்னை மவுண்ட் ரோட்டில் அமைந்திருந்த ஆனந்த் திரையரங்கின் உரிமையாளரான ஜி. உமாபதி தான் திரைப்படம் என்று ஒன்று தயாரித்தால் அது ராஜராஜ சோழனின் வரலாறாகத்தான் இருக்கும். அதை இயக்குவது இயக்குனர் ஏ.பி. நாகராஜனாகத்தான் இருப்பார் என சொல்லியிருந்தார். கல்கியின் பொன்னியின் செல்வன் கதையை படித்த நாளிலிருந்து ராஜராஜ சோழன் மீது உமாபதிக்கு தீரா காதல். தமிழகத்தின் முதல் 70mm தியேட்டரான ஆனந்த் தியேட்டரை சென்னை மவுண்ட் ரோட்டில் கட்டிய உமாபதி தமிழகத்தின் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படமாக ராஜராஜ சோழன் எனும் திரைக்காவியத்தை தயாரிக்கவும் திட்டமிட்டிருந்தார். இதற்காக அரு ராமநாதன் எழுதி டி.கே. சண்முகம் குழுவினர் நாடகமாக எழுதி வந்த ஸ்கிரிப்ட் வாங்கப்பட்டு அதற்கு திரைக்கதை வசனம் எழுதி ஒரு பாடலை நடிகர் திலகம் சிவாஜியை பாட வைத்தும் படத்தை இயக்கியிருந்தார் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். கேமராவில் சினிமாஸ்கோப் லென்ஸ் பொருத்தி படம் பிடிக்கப்பட்டது. சாதாரண ப்ரொஜெக்டர்களில் உள்ள லென்ஸை மாற்றிவிட்டு சினிமாஸ்கோப் லென்ஸை பொருத்தினால் சாதாரண தியேட்டர்களிலும் சினிமாஸ்கோப் படத்தை திரையிடலாம் என்று விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் விளக்கினார் படத்தின் தயாரிப்பாளரான ஜி. உமாபதி. படத்தின் ஒவ்வொரு பிரதியோடும் 2 சினிமாஸ்கோப் லென்ஸுகளை தருவதாகவும் உறுதியளித்து படத்தை வெளியிட்டார். சிவாஜி கணேசன், ஆர். முத்துராமன், சிவகுமார், எம்.என். நம்பியார், ஆர்.எஸ். மனோகர், டி.ஆர். மகாலிங்கம், எஸ்.வி. சகஸ்ரநாம், சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், லக்ஷ்மி, விஜயகுமாரி, எஸ். வரலட்சுமி, மனோரமா, புஷ்பலதா, சி.ஐ.டி. சகுந்தலா என ஒரு பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்து தமிழில் வெளிவந்த முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம் என்ற பெருமை கூறும் திரைப்படமாக ரசிகர்களால் இன்றும் போற்றப்பட்டு வருகிறது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.